பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 149, 150 சங்கீதங்களை சிந்திக்கப் போகிறோம். 149 சங்கீதமும் ஒரு அல்லேலூயா பாடல். ஏனென்றால் ராஜ்யம் இரத்தத்தினால் உண்டான மீட்பினாலும் தேவனுடைய வல்லமையினால் உண்டான நியாய தீர்ப்பினாலும் நிறுவப்பட்டு விட்டது. சங்கீதம் 149:1 அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பேசப்பட்டிருக்கிற புதிய பாடலை குறித்து ஏற்கனவே நாம் சிந்தித்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பர் என்பதுதான் அந்த புதிய பாடல். சங்கீதம் 149:2 இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். அவரே நம்முடைய இரட்சகர். அது மட்டுமல்ல, அவரே நம்முடைய சிருஷ்டிகர் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரியங்களுக்காகவும் நாம் அவரை தொழுது சேவிக்க வேண்டும். மலை உச்சியிலே நாம் நடந்து சென்றாலும் தரையிலே நாம் நடந்து சென்றாலும் நாம் அவரை துதிக்கலாம். ஆகாய விமானத்திலே பறந்து சென்றாலும் படகிலே நாம் பயணம் செய்தாலும் கூட தேவனை துதித்து கொண்டே செல்லலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நாளிலும் அவர் நம்முடைய சிருஷ்டிகராகவும் அவர் நம்முடைய மீட்பராயும் இருப்பதனாலே அவரை நாம் துதிக்கலாம். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே தேசங்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். சங்கீதம் 149, 6 முதல் 9 வரை. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உலகத்திற்கு வரும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அவரை வரவேற்கப் போவதில்லை. அவர் பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். இந்த சிறிய கிரகத்திற்கு அவர் திரும்பும் பொழுது அவருக்கு விரோதமான சகல கலகங்களையும் அவர் அடக்குவார். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்குவார். இதைத்தான் ஏற்கனவே 2 சங்கீதம் 9 வசனத்திலையும் வாசித்தோம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் மீண்டும் வரும்பொழுது அவர் நியாயம் தீர்க்கப் போகிறதில்லை, அவர் தண்டிக்கப் போகிறதில்லை என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பூமியானது நியாய தீர்ப்பின் நாளை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் வரும்பொழுது மீதி இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை உண்டாக்கியவரிலே மகிழவும் தங்கள் இரட்சகரிலே களிகூறவும் கடவர்கள். அப்பொழுது அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் கீர்த்தனம் பண்ணுவார்கள். மகா உபத்திரவ காலத்திலே பொறுமையோடும் சாந்தத்தோடும் இருக்கிறவர்களை அவருடைய இரட்சிப்பினாலே அவர் அலங்கரிப்பார். தொடர்ந்து 150 சங்கீதத்தை பார்ப்போம். இது இறுதியான உன்னதமான ஒரு அல்லேலூயா பல்லவி. பாடகர் குழுவினர் இசை கருவிகளோடு தேவனை துதித்து பாடும் ஒரு அருமையான பாடல். சங்கீதம் 150 வாசிக்கிறேன். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. முதலாவதாக தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். இதற்காக 150 சங்கீதத்திலே 1 வசனத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது கர்த்தரை துதி என்று சொல்லுகிறோம். அதாவது அவரே தொழுது கொள்ளப்படும் தொழுகைக்கு பாத்திரவானாயிருக்கிறார். சங்கீதக்காரன் 2 காரியங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார். முதலாவதாக அவரே சிருஷ்டிகர், இரண்டாவதாக அவரே மீட்பர். நாம் வாழும் இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, அண்ட சராசரங்களையும் அவரே உண்டாக்கினார். நாம் அனுபவிக்கும் அருமையான சூரிய ஒளி பிரகாசம் அவருடையது. அவரே சிருஷ்டிகர். அவர் உண்டாக்காத எதுவுமே உங்களிடத்திலே இல்லை. எனவே சிருஷ்டிகராக அவரே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரவானாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய மீட்பராயும் இருக்கிறபடினாலே அவரே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். அவர் மட்டுமே சிருஷ்டிகர், அவர் ஒருவரே இரட்சகர். பிரியமானவர்களே, எந்த போட்டியும் இல்லாத காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். மீட்பின் பணியிலே
ரட்சிப்பின் பணியிலே யாரும் அவருக்கு போட்டியாய் வரவில்லை. எனவேதான் அவருடைய சிருஷ்டி அனைத்தும் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை போற்றி பாட வேண்டும். வேத புத்தகம் முழுவதிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சத்தியம், கர்த்தர் வைராக்கியமுள்ள தேவன். நம்மை அவருக்காகவே அவர் உண்டாக்கியிருக்கிறார். அவருக்காகவே நம்மை மீட்டெடுக்கவும் செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக கிறிஸ்துவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையிலே உள்ள உறவு திருமண வாழ்க்கையிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் உறவோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. ஒரு கணவன் தனது மனைவியை நேசிப்பான் என்றால் மற்ற ஆண்களோடு அவளை பகிர்ந்து கொள்ள மாட்டான். அவளை குறித்து அவன் வைராக்கியம் உள்ளவனாயிருப்பான். அவளுடைய அன்பு அவனுக்கு மட்டுமே உரித்தாகும். எனவே விசுவாசிகள் வேத புத்தகத்திலே கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நாம் கிறிஸ்துவுக்காக மட்டுமே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மட்டுமே நம்முடைய துதி தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? பத்மு தீவிலே தரிசனங்களை கொடுத்த தூதனை யோவான் பணிந்து கொள்ளும் பொழுது அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 9 அந்த தூதன் சொல்வதை பாருங்கள். நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். அவருடைய தூதர்கள் கூட தொழுது கொள்ளப்படுவதை தேவன் விரும்பவில்லை. அவர் ஒருவரே தொழுது கொள்ளப்படத்தக்கவர். வேதவசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் நாள் ஒன்று வருகிறது. அவர் சிருஷ்டித்த அத்தனையும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக யார் தொழுது கொள்வது என்பதை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 156, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. இப்பொழுது சங்கீதக்காரன் மனுக்குலத்தை பார்த்து நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்கிறார். தேவன் மனிதனை தன்னோடு உறவுள்ளவனாய் வாழும்படியாகவும் தன்னை தொழுது கொள்ளும்படியாகவுமே சிருஷ்டித்தார். மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. மனிதனுடைய முக்கியமான முடிவு என்ன? அவரை தொழுது கொள்வதும் நித்தியமாய் அவரோடு வாழ்வதுமே. தேவன் சர்வ லோகத்தையும் படைத்ததற்கு காரணம் அவையெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே. யோபு 38 அதிகாரம் 7 வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கவனித்தீர்களா? அவர்கள் எல்லாரும் தேவனையே மகிமைப்படுத்துகிறார்கள். சங்கீதம் 96:5 சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். நித்தியமாக அவைகள் இசை கருவிகளாக கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்பதற்காக அவர் வானங்களை உண்டாக்கியிருக்கிறார். மனிதன் உயர்வான ஒரு நோக்கத்துடனே படைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோடு உள்ள தொடர்பிலே அவன் குறைவுபட்டவனாய் காணப்பட்டு விட்டான். தேவனுடைய உறவிலிருந்து அவன் விலகி போய்விட்டான். தேவனால் படைக்கப்பட்ட தேவனை போற்றி பாடும் ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். ஆனால் மனிதன் மட்டுமே அண்ட சராசரங்களும் அவரை பாடும் பாடலோடு இணைந்து பாட முடியாதவனாய் இருக்கிறான். தேவனுடைய நோக்கம் என்ன? மீண்டும் அவனை ஒரு சரியான வழிக்கு அவர் கொண்டு வரப்போகிறார். இந்த மகத்துவமான சர்வ சிருஷ்டியும் அவரை துதித்து கொண்டு இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் எல்லா விண்மீன்களும் அவரை பாடுகிறது. அவருடைய சிருஷ்டியாகிய எல்லா பறவைகளும் அவரை பாடுகிறது. தேவதூதர்கள் அவரை பாடுகிறார்கள். ஆனால் மனுக்குலம் பாட வேண்டிய நேரத்திலே பாடவில்லை. காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எழும்பும் இசை நாதங்கள் சுதி மாறினதாகவும் தாளம் தப்பினதாகவும் இருக்கிறது. சர்வத்தையும் படைத்த கர்த்தர் ஒழுங்கிலிருந்து விலகிப்போன மனிதனை மீண்டும் தனது சிருஷ்டியோடு சேர்த்து பாடக்கூடியவர்களாக மாற்றுகிறார். அவர் ஒருவராலேயே அதை செய்ய முடியும். அவர்களை மீட்டு எடுத்து தன்னுடைய துதியை பாடும்படியாய் வைக்கிறார். அவரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே அவரை பாட முடியும். சங்கீதம் 107 வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யார் இவ்வாறு பாடுகிறார்கள்? கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் என்று 2 பார்க்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்கவில்லை என்றால் வேறு யார் கர்த்தரை துதிப்பார்கள்? அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவரை பாடிக்கொண்டே இருக்க அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய குரல் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல,
உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பாடல் வருகிறதா என்பதுதான் முக்கியம். தேவனை பாடும் பாடல் குழுவிலிருந்து பாவமானது அநேக மனிதர்களை வெளியே எடுத்துவிட்டது. ஆனால் தம்முடைய மீட்பின் பணியினாலே அப்படி விலகிப்போன மனிதர்களை இயேசு தேவனோடு, சிருஷ்டிகரோடு மீண்டும் உறவுள்ளவராய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட உறவை, தேவனோடு சரியான ஒரு உறவை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் ஆண்டவரை அனுதினமும் துதிக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்ததாக நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதையும் சிந்திப்போம். இன்றைக்கு மிக சிலரே உண்மையாக தேவனை ஆராதிக்கிறார்கள். பொதுவாக எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்பது என்பது இந்நாட்களிலே இல்லை. இன்று தேவ தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் மனிதன் அதையும் ஆராய்கிறவனாகவே இருக்கிறான். தேவதூதர்கள் தேவனை துதிப்பதிலே தங்களுடைய சத்தத்தை உயர்த்துகிறார்கள். ஆனால் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். தேவதூதர்கள் தங்கள் சிறகுகளால் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். ஆனால் மனிதன் சொல்லி முடியாத மகிமைக்குள்ளே முறைத்து பார்க்கிறவனாயிருக்கிறான். அருமையானுள்ளே, இன்றைக்கு தேவாலயத்திற்கு செல்கிற எத்தனை பேர் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக செல்கிறார்கள்? இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, சிலர் வகை வகையான உடை அலங்காரங்களை பார்ப்பதற்காக ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இன்னும் சிலர் கண்களை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு வர ஆலயத்திற்கு போகிறார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்மிலே எத்தனை பேர் ஆலயத்திற்கு செல்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று சீமோன் பேதுரு எழுந்து நின்று இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து மிக அருமையான ஒரு செய்தியை பிரசங்கித்தார். அவருடைய செய்தியின் முக்கியமான சாராம்சம், குடித்திருக்கிறார்கள் என்று எண்ணிய ஜனங்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் குடி வெறியினாலே அவ்வாறு இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். தொழுது கொள்வதோடு இணைந்துள்ள 3 வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன் வரும்பொழுது அவனை எப்படி செயல்படச் செய்யும் என்பதை விவரிக்கிறது. முதலாவதாக தாழ விழுந்து பணிந்து கொள்ளுதல். மத்திய கிழக்கு நாடு பகுதிகளிலே உள்ளவர்கள் தங்கள் முகம் தரையிலே பட தேவனை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நம்மிலே பலர் இப்படி தேவனை தொழுது கொள்வதை குறித்து எண்ணி பார்க்கிறதில்லை. விக்டர் ஹூகோ என்பவர் சொல்லும் பொழுது, நம்முடைய சரீரம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய ஆத்மா பல முறை முழங்காலிலே நிற்கிறது என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்ள வரும்பொழுது நம்முடைய ஆத்மா தரை மட்டும் குனிந்து அவரை பணிந்து கொள்ளுகிறதா என்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். தலை கவிழ்ந்து தேவனை ஆராதிப்பது, முழங்காலிலே நின்று தேவனை ஆராதிப்பது என்று பொருள்படும் வார்த்தைகள் வேத புஸ்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றும் நாமும் பரலோக தேவனுக்கு முன் தலை கவிழ்ந்து முழங்காலிலே நின்று தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலெல்லாம் தங்கள் முகம் குப்புற தேவனுக்கு முன் பணிந்து கொள்ளும் ஒரு கூட்ட மக்களை பார்க்கிறோம். தேவனை தொழுது கொள்வதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்றால் பரலோகத்தையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அநேக வேளைகளிலே அங்கே தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு முன் தங்கள் முகம் தரையில் பட அவர்கள் விழுந்து கிடந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, நாமும் தனித்து அவருடைய சமூகத்திலே போய் நம்முடைய முகம் தரையிலே விழ அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவரே சகல வணக்கத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தி தரை மட்டும் குனிந்து அவரை தொழுது கொள்வது சிறந்த ஒரு அனுபவம். வேத புத்தகத்திலே தேவனை ஆராதிப்பது தொடர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடுத்த வார்த்தை போற்றி பாடி ஆராதிப்பது. இந்த வார்த்தையிலே ஒரு ஆழமான அன்பு வெளிப்படுவதாய் இருக்கிறது. சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று வாசிக்கிறோம். தேவனை ஆராதிப்பது அன்பின் செயல்பாடு. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அனுபவம் அது. தாவீதின் முதல் மனைவியான மீகாள், தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி ஆராதித்த பொழுது தாவீதை அவள் இகழ்ந்தாள். ஏன் அவ்வாறு செய்தாள்? அவளை அவர் நேசித்ததை விட தேவனை அதிகமாக அவர் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள். அது அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. அருமையானவர்களே, அன்பில்லாமல் தேவனை ஆராதிப்பது என்பது வெப்பமில்லாத தீப்பிழம்பிற்கு சமம், நிறமற்ற வான வில்லிற்கு சமம்.
அல்லது வாசனை இல்லாத ஒரு பூவிற்கு சமம். தேவனை ஆராதிப்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் பெருக்கத்தினாலே வர வேண்டும். நீங்கள் தேவனை தனியாக ஆராதித்தாலும் சரி, தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்கும் பொழுதும் சரி, உள்ளத்திலே அன்பின் பெருக்கினாலே நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்களா? இதை குறித்து நாம் எப்பொழுதுமே கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு வாலிபன் தான் திருமணம் செய்ய போகும் பெண்ணிற்கு எழுதிய கடிதத்திலே, உனக்காக இந்த உலகத்திலுள்ள பெரிய சிகரத்தையும் நான் ஏறி தாண்டுவேன், எவ்வளவு அகலமான நீரோடையையும் உனக்காக நான் நீந்தி கடப்பேன், கொளுத்தும் வெயிலிலும் பாலைவனத்தில் நான் தவழ்ந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன் என்று எழுதிவிட்டு கடிதத்தின் கடைசியிலே பின் குறிப்பு என்று எழுதி, இந்த புதன்கிழமை இரவு மழை பெய்யவில்லை என்றால் உன்னை பார்க்க வருவேன் என்று எழுதியிருந்தானாம். இன்றைக்கு பலருடைய ஆராதனை இவ்வாறு தான் இருக்கிறது. கிரிகரி என்பவர் கூறும்பொழுது, தேவனை அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவரை நேசிக்கிறேன், அவரை நான் புரிந்து கொள்ள முடியாததினாலே அவரை நான் ஆராதிக்கிறேன், அவர் மிக அற்புதமானவராய் இருக்கிறபடினாலே அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன் என்று கூறியிருக்கிறார். மூன்றாவதாக, ஆராதனை என்ற வார்த்தையோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை தான் எக்ஸால்டேஷன், அதாவது தேவனை உயர்த்துவது. பிரியமானவர்களே, நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவரை நாம் வைக்க வேண்டிய இடத்திலே நாம் வைக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய முகம் தரையிலே பட அவர் முன்னால் நாம் விழுந்து கிடக்கும் பொழுது, ஒரு சிருஷ்டியருக்கு முன் ஒரு சிருஷ்டி எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தைத்தான் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். சரித்திரத்திலே ஒரு காலத்தில் மிக அதிகமாக மக்கள் தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டினார்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே மனிதர்கள் மனிதனைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் தமஸ்குவின் சாலையிலே புழுதியிலே விழுந்து கிடந்தார். அங்கே இயேசு அவரோடு பேசினார். பின்னர் தூசியிலிருந்து அவர் தூக்கிவிடப்பட்டார். கிறிஸ்தவ விசுவாசமே புழுதியில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுத்து அவனுடைய கால்களிலே அவனை நிலைநிறுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று கூறியதாய் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவரை நீங்கள் தாழ விழுந்து தொழுது கொள்ளும் பொழுது அவர் உங்களை தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறார். அருமையான சகோதரியே, நாள் ஒன்று வருகிறது, அன்று சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கப் போகிறது. நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழும் இந்த நாட்களிலேயும் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு நேராய் உயர்த்தி அவரை தொழுது சேவித்து ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது சுவாசமுள்ள யாவும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறது. ஆனால் இந்த காலகட்டங்களிலே, அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் இந்த நாட்களிலே, நாம் அவருக்கு முன் தலை வணங்கி முழங்காலிலே நின்று தாழ விழுந்து அவரை பணிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தொழுது கொள்வோமாக. நம்முடைய இருதயம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டதாயிருப்பதாக. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தாதி கர்த்தாவே உங்களை சிருஷ்டித்தவர், அவரே மீட்பின் மார்க்கத்தையும் உண்டு பண்ணினவர் என்பதை நீங்கள் அறிந்த ஒருவராயிருப்பீர்கள் என்றால், பாடல்கள் மூலமாக அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க ஓர் தீர்மானம் எடுப்பீர்கள். 150 சங்கீதங்களையும் நாம் விபரமாக கற்றுக்கொண்டோம். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் தேவனை துதிக்கும் துதியைத்தான் நாம் பார்க்கிறோம். கஷ்டங்களின் மத்தியிலே நம்பிக்கையோடு பாடுங்கள், நிறைவான நேரங்களிலே மகிழ்ச்சியோடு பாடுங்கள், பயப்படும் நாட்களிலேயும் கர்த்தரையே நம்புங்கள். உங்களுடைய இருதயம் தேவனோடு சரியான உறவுள்ளதாயிருக்கும் பொழுது உங்களது உள்ளமும் உதடுகளும் அனுதினமும் பாடட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அனுதினமும் அவரை ஆராதிக்க, அவரை துதித்து பாட, அவரை போற்றி பாட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை அன்போடு தொழுது கொள்ள தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, சங்கீத புத்தகத்தை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாங்கள் இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் படித்த காரியங்களை எங்கள் உள்ளத்திலே நீர் கொண்டு வந்து, அதை எழுதியவர்கள் எந்தெந்த மனநிலையோடு எழுதினார்களோ அதை உணர்ந்தவர்களாய் கருத்தோடும் அன்போடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி மகிழ, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.